லேவியராகம புத்தகத்தின் 2வது பாடத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே லேவியராகம புத்தகத்தின் அறிமுக பகுதியினையும் முதல் 3 வசனங்களையும் கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொண்ட சில சத்தியங்களை ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? லேவியராகமம் ஒரு ஆராதனை புத்தகம் என்றும், பாவ நிவர்த்தி என்றால் மூடுதல் என்றும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதையும், பரிசுத்தமாக்கப்படுதலின் மூலமே நாம் தேவனோடு நடக்க முடியும் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே நாம் தேவனை கிட்டி சேருவதற்கான அடிப்படை என்ன? தலையிலே கை வைப்பது என்பது எதை குறிக்கிறது? தகன பலியை குறித்த ஒரு ஒழுங்கு என்ன? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமான நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் லேவியராம புத்தகத்தை கற்றுக்கொள்ள துவங்கி இருக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே லேவியராமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரை சிந்தித்தோம். 3ஆம் வசனத்தை மீண்டுமாக தொடர்ந்து நாம் சிந்திப்போம். கவனியங்கள், வாசிக்கிறேன். லேவியராமம் 1:3. அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து, பலிக்கு கொண்டு வரப்பட வேண்டிய மிருகமானது ஒன்று காளையாயிருக்க வேண்டும் அல்லது ஆட்டுக்கடாவாயிருக்க வேண்டும். இது பலத்தை குறித்து பேசுகிறதாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே ரட்சிக்க வல்லமை உள்ளவர் என்பதை இதை சொல்லுகிறது. எவ்வளவு கேடான ஒருவரையும் அவரால் ரட்சிக்க முடியும் என்பதையும் சொல்லுகிறது. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே இதை குறித்து நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, கொண்டு வரப்படும் பலியானது எந்த குறை குற்றமற்றதாய் இருக்க வேண்டும். அந்த மிருகம் பரிபூரணமான ஒன்றாய் இருக்க வேண்டும். இது இயேசு கிறிஸ்து பரிபூரணமானவர் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. அவரிலே எந்த ஒரு பாவமும் இல்லை என்று 1 யோவான் 3:5 வாசிக்கிறோம். அவர் எந்த ஒரு பாவத்தையும் செய்யவில்லை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலேயும் நாம் இதை குறித்து வாசிக்கலாம். அவர் பாவம் அறியாதவர் என்று 2 கொரிந்தியர் 5:21 பவுல் கூறியிருக்கிறார். அவர் பரிசுத்தர், அவர் குற்றமில்லாதவர், அவர் பழுதற்றவர், பாவிகளிலிருந்து அவர் பிரித்தெடுக்கப்பட்டவர். இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் பிதா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொன்னார். பலி செலுத்த வருகிறவன் சொந்த விருப்பத்தினாலே வர வேண்டும். அவனுடைய இடத்திலே அந்த மிருகம் மரிக்கிறபடினாலே தேவன் அந்த பாவியை ஏற்றுக்கொள்கிறார். உயிரோடு அல்ல, அது கொல்லப்பட்டதாய் பலிபீடத்திலே வைக்கப்பட வேண்டும். குற்றமற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பிதா ஏற்றுக்கொண்டபடினாலே ரட்சிப்பு அல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினாலேயே ஒரு பாவியை ரட்சிக்க முடியும். இயேசு மரித்த பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்தது என்று சுவிசேஷத்தை படிக்கும் பொழுது நாம் கவனித்தோம். அவருடைய மரணமே தேவனிடம் செல்லக்கூடிய வாசலை நமக்கு திறந்தது. அவருடைய மரணமே பாவியை ரட்சிக்கிறது. அந்த திரையானது இயேசுவின் சரீரத்தை குறித்து சொல்லுகிறது. இதை குறித்து எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ணமான வாழ்க்கை தேவனை விட்டு நம்மை தூரப்படுத்துகிறது. தேவன் விரும்புவது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையைப் போல ஒரு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை. ஆனால் நானோ நீங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. அவருடைய வாழ்க்கை தான் தரம் வாய்ந்தது. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லும் பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நாம் அழைக்கப்பட முடியாது. எனவே இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை நம்மை ரட்சிக்க முடியாது. அது நம்மை தேவனை விட்டு தூரப்படுத்துகிறதா இருக்கிறது. எப்படி? தேவாலயத்திலே அந்த திரையானது தேவனையும் மனிதனையும் பிரிக்கும் ஒன்றாய் இருந்ததோ அதே போல. ஆனால் நாம் தேவனிடத்திலே வருவதற்கு இன்னும் ஒரு அடிப்படை இருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலமாக. இதுதான் திரையை 2ஆக கிழித்தது. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் வழியாக நானோ நீங்களோ தேவனுடைய பாதத்திலே வரும்பொழுது அந்த நிமிடமே தேவனை கிட்டிச் சேருவதற்கான வழி நமக்கு திறக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணமே பாவியை ரட்சிக்கிறது. ஒருவருடைய சொந்த விருப்பத்தினாலே பலி கொண்டு வரப்பட வேண்டும். வெறுமனே யாரும் இயேசு கிறிஸ்துவண்டை வர தேவையில்லை. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்றால்
இயேசு கிறிஸ்துவண்டை வர வேண்டும். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இது ஒரு குறுகலான பாதை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆம், அது அவ்வாறுதான். ஆனால் ஆர்வம் தரக்கூடிய காரியம் என்னவென்றால், அது உங்களை இயேசுவண்டை கொண்டு சேர்க்கிறது. நீங்கள் கட்டாயம் அவரண்டை வர வேண்டும் என்பதல்ல. உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் அவரண்டை வரலாம். தேவன் இந்த ஒரே ஒரு வழியைத்தான் திட்டம் பண்ணியிருக்கிறார். உங்கள் சொந்த நீதியின் நிமித்தமாக நீங்கள் தேவனண்டை சேர முடியாது. உங்களுடைய நீதியை அவர் ஏற்றுக்கொள்ள முடியாது. தீத்து 3:5 நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் ஒழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்று வாசிக்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே என்று சொல்லப்படுவதிலே மற்றும் ஒரு கருத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். அதாவது, எந்த இடத்திலேயும் அவர்கள் பலி செலுத்த முடியாது. இது எதற்காக என்றால், விக்கிரக ஆராதனையை இஸ்ரவேல் மக்களிடத்திலிருந்து விலக்கி காப்பதற்காக தேவன் இந்த காரியத்தை திட்டம் பண்ணினார். ஏனென்றால் திரும்ப திரும்ப அவர்கள் விக்கிரக வணக்கத்திற்கு திரும்பி சென்று விட முடியும். அப்படி சென்றார்கள். அதன் விளைவாகத்தான் பாபிலோனுக்கு அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள். அருமையானவர்களே, இது நமக்கும் ஒரு செய்தியை தருகிறதா இருக்கிறது. நம்முடைய சொந்த வழியிலேயும் நம்முடைய சொந்த விதிமுறைகளின்படியேயும் நாம் தேவனிடத்திலே வரலாம் என்று யோசிக்கலாம். ஆனால் அவ்வாறு முடியாது. தேவனே அந்த விதிமுறைகளை திட்டமிடுகிறார். நம்முடைய நீதி கந்தை என்று ஏசாயா 64 நாம் வாசிக்கிறோம். இந்த நம்முடைய நீதியை தேவன் ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய நீதி ஏதோ மனிதனுடைய நீதியை விட சற்று உயர்வானது என்று மட்டும் சிலர் நினைக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, அது பரிபூரணமும் பரிசுத்தமுமானது. தேவன் ஏற்றுக்கொள்ளும் ஒரே ஒரு நீதி இயேசு கிறிஸ்துவின் மேலே நாம் வைக்கும் விசுவாசத்தினாலே உண்டாகும் நீதி. அந்த நீதியை பெற்றுக்கொள்ள நீங்களோ நானோ செயல்பட முடியாது. அதை நாம் விலை கொடுத்து வாங்க முடியாது. நம்முடைய ஏழ்மையான நீதியை அவர் ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவனுக்கு கொண்டு வரும் காணிக்கையானது ஆசரிப்பு கூடார வாசலுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அருமையானவர்களே, தேவனை கிட்டிச் சேருவதற்கு இது ஒன்றே ஒன்றுதான் வழி. இயேசு கிறிஸ்து மட்டுமே வழி. இப்பொழுது லேவியராமம் 1:4 பாருங்கள். அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து. தலையின் மேலே கை வைக்கப்படுவது பொறுப்பு ஒப்படைக்கப்படுவதற்கு அடையாளமாயிருக்கிறது. லேவியராமம் 24:14 பார்ப்பீர்கள் என்றால், அங்கே தேவ தூஷணம் சொன்ன ஒருவன் கல்லறியப்படும் முன்னதாக சாட்சிகள் அவன் மேல் கைகளை வைப்பார்கள். மட்டுமல்ல, மோசே தனது பணி பொறுப்பை தனக்கு பின்னே பொறுப்பெடுக்கும் யோசுவாவிற்கு கொடுக்கும் பொழுதும் அவன் மேல் கரங்களை வைக்கிறார். டாக்டர் கில்லாக் என்பவர் சொல்லும் பொழுது இது இடமாற்றத்திற்கு அடையாளமானதாய் இருக்கிறது. அதாவது, தேவனுடைய இரக்கமுள்ள திட்டத்தின்படி பாவத்திற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டிய ஒருவர் தனது பாவத்தை குற்றமற்ற ஒன்றின் மேலே கடத்துவது. அவ்வாறு செய்யும் பொழுது அந்த பலியின் இடத்திலே இந்த பாவத்தை சுமந்து கொண்ட நபர் நின்று அதற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், ஒரு மனிதன் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே சென்று அங்கே நிற்கும் ஒரு மிருகத்தின் தலையிலே தனது கைகளை வைப்பான் என்றால் அவனுடைய இடத்தை அந்த மிருகம் எடுத்துக்கொள்ளும்படியாக சொல்லுகிறான் என்பதுதான் பொருள். இங்கே அவன் அறிக்கை செய்வதென்ன? தான் மரணத்திற்கு பாத்திரன் என்பதை அவன் அறிக்கையிடுகிறான். அருமையான நண்பர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் நீங்கள் சொல்லுவது என்ன? நான் ஒரு பாவி, என்னை நானே ரட்சித்துக் கொள்ள முடியாது என்று சொல்கிறீர்கள். உங்கள் பாவத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்பி இரட்சகர் பக்கமாய் திரும்ப வருவீர்கள் என்றால் அவருக்காக நீங்கள் வாழ விரும்புகிறீர்கள் என்பதுதான் பொருள். பலியை கொடுக்கிறவரின் சார்பிலே அந்த மிருகம் மரிக்கிறது. இதைத்தான் நமக்காக இயேசுவும் செய்தார். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய கரத்தை நீங்கள் அவர் மேலே வைக்கிறீர்கள். அதாவது, அவரே உங்கள் இரட்சகர் என்பதை நீங்கள் கூறுகிறீர்கள். இன்றைக்கு சிலர் கரத்தை யார் மேலாவது வைப்பதனாலே ஏதோ லாபம் கிடைக்கிறது என்று எண்ணுகிறார்கள். ஒரு வல்லமை ஒருவரிடத்திலிருந்து ஒருவருக்கு செல்லுகிறது என்று நினைக்கிறார்கள். ஒரு திருச்சபையின் தலைவர் ஒரு ஊழியரின் தலையிலே கையை வைப்பார் என்றால் அதன் பொருள் என்ன? இவர்கள் இடத்தை அவர் எடுத்துக் கொள்கிறார். அந்தியோகியா திருச்சபையிலே பவுலையும் பர்னபாவையும் பிரித்து எடுத்து தங்கள் சார்பாக ஊழியக்காரர்களாய் அனுப்பினார்கள். கிறிஸ்து நம்முடைய இடத்தை எடுத்துக்கொண்டார். 2 கொரிந்தியர் 5:21 பார்த்தால், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு
பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 4:25 பார்த்தால், அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். பாவ நிவிர்த்தி என்றால் பாவமானது மூடப்படுகிறது, அது எடுத்து போடப்படுகிறதில்லை. ஏன்? எபிரேயர் 10:4 கவனியுங்கள். அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவிர்த்தி செய்ய மாட்டாதே. தேவ ஆட்டுக்குட்டி மட்டுமே பாவத்தை எடுத்து போட முடியும், நிவிர்த்தி செய்ய முடியும். இந்த காணிக்கையானது பொதுவாக எல்லாரும் பார்க்கும் வண்ணமாக கொடுக்கப்பட வேண்டும். அவன் பலிபீடத்திற்கு போகிறான், பலிபீடத்தின் அண்டை போய் நிற்கிறான், அங்கே அந்த மிருகத்தை கொலை செய்கிறான். இது எல்லாமே வெளிப்படையாக எல்லாரும் பார்க்கும் வண்ணம் செய்யப்படும் காரியங்கள். ஒரு பாவி எல்லார் முன்னிலையிலேயும் கிறிஸ்துவனிடத்திலே பாவத்தை அறிக்கையிட வேண்டும். விசுவாசத்தினாலே நமது கரங்களை இயேசுவின் மேல் வைக்கிறோம். ஆனாலும் பொதுமக்கள் நாம் என்ன செய்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் திருமுழுக்கின் அர்த்தம். ஞானஸ்நானம் அல்லது திருமுழுக்கு என்று சொல்லப்படுவது நாம் இயேசுவை இரட்சகராக விசுவாசிக்கிறவர்கள் என்பதை அடையாளப்படுத்தி காட்டும் ஒரு காரியம். எனவேதான் ஆதி திருச்சபைகளிலே தண்ணீரிலே ஞானஸ்நானம் எடுப்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாய் இருந்தது. சரி, லேவியராமம் 1:5 பாருங்கள். கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். இப்பொழுது இந்த தகன பலி எப்படி செய்யப்பட வேண்டும் என்ற சடங்குகள் சொல்லப்படுகிறது. ஒரு சரியான பலி தெரிந்தெடுக்கப்பட வேண்டும், அதாவது சரியான மிருகம். இதை பாவியான அந்த மனிதன் கூடாரத்தின் வாசலுக்கு கொண்டு வருகிறான். அங்கே ஆசாரியன் ஒருவன் அவனை சந்திக்கிறான். அந்த பாவியான மனிதனை அந்த ஆட்டுக்கடாவையோ காளையையோ கொல்ல வேண்டும். கர்த்தருக்கு செலுத்துவது பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்டதானால் ஆசாரியன் அதை பலிபீடத்தண்டையிலே கொண்டு வந்து தலையை கிள்ளி பலிபீடத்தில் தகனித்து இரத்தத்தை பலிபீடத்தின் பக்கத்திலே சிந்திவிட்டு என்று வாசிக்கிறோம். ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வாசிக்கிறோம். இப்பொழுது குற்றமில்லாத அந்த மிருகம் ஒரு குற்றவாளிக்காக மரிக்கிறது. 1 பேதுரு 3:18 நாம் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார் என்று வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவை மரணத்துக்குள்ளாக்கியது. இதை மிக தனிப்பட்ட முறையிலே சொல்ல வேண்டுமென்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு என்னுடைய பாவமும் ஒரு காரணம், உங்களுடைய பாவமும் ஒரு காரணம் என்று சொல்லலாம். சிலர் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு யார் காரணம் என்பதை குறித்து விவாதிப்பார்கள். சமய தலைவர்களா, இஸ்ரவேல் தேசமா, ரோம அதிகாரிகளா என்று பேசுவார்கள். அருமையானவர்களே, இதை குறித்து நீங்கள் வாக்குவாதம் செய்ய தேவையில்லை. உண்மை என்ன தெரியுமா? நானோ நீங்களோ பாவிகளாக இல்லாமல் இருந்திருப்போம் என்றால் யாரும் அவரை மரணத்திற்குள்ளாக்கி இருக்க முடியாது. நம்முடைய பாவத்தினாலேதான் அவர் மரணத்திற்குட்பட்டார். எல்லா பலி மிருகங்களுமே கொல்லப்பட வேண்டும். அந்த பாவியோ அல்லது அந்த தேசத்திற்காக செயல்படும் ஆசாரியனோ பலிக்காக கொண்டு வரப்படும் மிருகத்தை கொல்ல வேண்டும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இன்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே நம் எல்லாரையும் பாவமர கழுவுகிறதாயிருக்கிறது. பலி மிருகமானது கொல்லப்பட்ட பின்னர் ஆசாரியன் அதனது இரத்தத்தை எடுத்து பலிபீடத்திலே தெளிக்கிறான். இரத்தமானது ஜீவனை குறிக்கிறதாயிருக்கிறது. தெளிக்கும் பொழுது தேவனுக்கு அது கொடுக்கப்படுகிறது என்று பொருள். லேவியராமம் 1:6-9 பாருங்கள். பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோலுரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன். அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் பலிபீடத்தின் மேல் அக்கினியை போட்டு அக்கினியின் மேல் கட்டைகளை அடுக்கி அவன் குமாரராகிய ஆசாரியர்கள் துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்திலுள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவர்கள். அதன் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக. அவைகளெல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாக தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. குழப்பங்களுக்கு ஆரம்ப கர்த்தா கர்த்தர் அல்ல. எனவே யாவும் ஒழுங்கும் கிரமமாய் செய்யப்பட வேண்டும். பலியானது சிறு சிறு துண்டுகளாக வெட்டப்பட வேண்டும். அப்பொழுதுதான் எளிதில் அது எரிந்து முடிக்க முடியும்.
இயேசு கிறிஸ்துவின் உள்ளான வாழ்க்கையானது கடந்த 2000 ஆண்டுகளாக திறக்கப்பட்டதாயிருக்கிறது. எந்த ஒருவரை குறித்து ஆராய்ந்ததையும் விட அவரை குறித்து பலர் பல காலங்களாக ஆராய்கிறார்கள். அவரை குறித்து அநேக கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அவர் வாழ்ந்த காலத்திலும் சரி, இன்றும் அவ்வாறே இருக்கிறது. மனுஷகுமாரனை மக்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று இன்றும் அவர் கேட்கிறவராயிருக்கிறார். இப்பொழுதும் அவரை குறித்து பல வகையான கருத்துக்கள் இருக்கிறது. என்ன இருந்தாலும் அவர் பரிசுத்தமானவராக, குற்றமற்றவராக, கரைபடாதவராக, பாவிகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவராய் இருக்கிறார் என்பது உண்மை. வசனங்கள் 10 முதல் 13 வரை பாருங்கள். அவன் செலுத்துவது செம்மறியாட்டு மந்தையிலுள்ள ஆடுகளிலாவது வெள்ளாட்டு மந்தையிலுள்ள ஆடுகளிலாவது எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் பழுதற்ற ஒரு கடாவை கொண்டு வந்து கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்தின் வடபுறத்தில் அதை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். பின்பு அவன் அதை சந்து சந்தாக துண்டித்து அதன் தலையையும் கொழுப்பையும் கூட வைப்பானாக. அவைகளை ஆசாரியன் பலிபீடத்திலுள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவன். குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக. அவைகளையெல்லாம் ஆசாரியன் கொண்டு வந்து பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன். இது சர்வாங்க தகன பலி. இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. கவனித்தீர்களா? மீண்டும் பலியானது சந்து சந்தாக துண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பலிபீடத்திலே நெருப்பு பயன்படுத்தப்பட வேண்டும். நெருப்பு என்பது நரகத்தை குறித்து, பழி தீர்ப்பதை குறித்து, கோபத்தை குறித்து மட்டும்தான் கூற வேண்டும் என்பது அவசியமல்ல. பச்சையான முட்செடி எரிந்த பொழுது நெருப்பு அவற்றை பற்றி கூறவில்லை. நெருப்பானது சுத்திகரிக்கும் ஒரு வல்லமை என்பதை குறித்தும், எதிர்க்க முடியாத தேவனுடைய வல்லமை என்பதை குறித்தும் சொல்லுகிறதா இருக்கிறது. மல்கியா 3 அதிகாரம் 3 வசனத்திலே அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். நெருப்பானது கர்த்தருடைய எதிர்க்கப்பட முடியாத ஒரு வல்லமை. சில வேளைகளிலே இது அழிக்கிறது, சில வேளைகளிலே சுத்தம் பண்ணுகிறது, சில வேளைகளிலே முற்றிலும் அழித்து போடுகிறது. எந்த பொருள் நெருப்பிலிடப்படுகிறதோ அதை பொறுத்தே அந்த காரியம் நடைபெறும். இங்கே தகன பலியை குறித்து பார்க்கிறோம். இது தேவனுக்கென்று கிறிஸ்து கொடுத்த பரிபூர்ண அர்ப்பணிப்பை சொல்கிறது. பரிபூர்ணமாக அபிஷேகிக்கப்பட்டது. நாமும் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் இது அவசியமான அனுபவமாய் இருக்கிறது. உபாகமம் 4 அதிகாரம் 24 வசனத்திலே உன் தேவனாய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சல் உள்ள தேவன் என்று வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை விளையாட்டாக எடுத்துக்கொண்டு தேவனை விட்டு அதிக தூரம் சென்று விட முடியாது. இன்றைக்கு கர்த்தருடைய பணியிலே இருக்கிறவர்களும் அநேகர் இதை கருத்திலே கொள்ளுகிறதில்லை. உங்களுடைய வாழ்க்கையை அவர் சுத்தம் பண்ண, பரிசுத்தப்படுத்த நீங்கள் அனுமதிக்காத வரை அவருக்கு நீங்கள் பணிவிடை செய்ய முடியாது. இன்றைக்கு பரிசுத்தம் என்பது மறக்கப்பட்ட ஒன்றாயிருக்கிறது. இன்றைக்கு திருச்சபையிலேயும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் இன்று இது எவ்வளவு தேவையான ஒன்றாயிருக்கிறது. லேவியராமம் 1 அதிகாரம் 14 முதல் 16 வசனம் வரை பாருங்கள். இங்கே கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வராமல் இருப்பதற்கு ஏழ்மையை ஒரு காரணமாக கூற முடியாது என்பதை பார்க்கிறோம். ஒரு ஆட்டுக்கடாவோ ஒரு காளையோ கொடுக்கப்படும் இடத்திலே ஒரு பறவை கொடுக்கப்படலாம். ஞாபகம் இருக்கிறதா? இயேசு பாலனை பெற்றோர் ஆலயத்திற்கு எடுத்துச் செல்லும் பொழுது காட்டுப்புறாவைத்தான் கொண்டு சென்றார்கள். அவர்கள் ஏழ்மையிலே இருந்தார்கள். இயேசுவும் ஏழ்மையான சூழ்நிலையிலேதான் பிறந்தார். லேவியராமம் 1 அதிகாரம் 17 வசனத்தை பாருங்கள். பின்பு அதன் செட்டைகளுடன் அதை இரண்டாக்காமல் பிளப்பானாக. பின்பு ஆசாரியன் அதை பலிபீடத்திலுள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் தகனிக்க கடவன். இது சர்வாங்க தகன பலி. இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. இந்த அதிகாரத்திலே 3வது முறையாக இது சுகந்த வாசனையான தகன பலி என்பதை பார்க்கிறோம். பலி செலுத்துவதற்கான காரணம் என்ன என்பது இங்கே தெளிவாகிறது. இதைத்தான் தேவன் இயேசு கிறிஸ்துவிலே பார்க்கிறவராயிருக்கிறார். இந்த சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் லேவியராமம் 6 அதிகாரம் 8 முதல் 13 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்களுக்காக காலையிலேயும் மாலையிலேயும் இந்த தகன பலியானது ஆரோனாலும் மற்ற ஆசாரியர்களாலும் செலுத்தப்பட வேண்டும். யாத்ராமம் 29 அதிகாரம் 38 முதல் 46 வசனங்களிலேயும் இதை குறித்து நாம் பார்க்கலாம். இது இடைவிடாத தகன பலி என்று சொல்லலாம். கிறிஸ்துவும் இடைவிடாமல் நமக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். மிக பழங்காலங்களிலே வியாதியஸ்தர்களை ஊழியர்கள் சந்திக்கும் பொழுது அவர்களோடு பேசும் வார்த்தைகள் என்று எழுதப்பட்டிருக்கிற ஒரு புத்தகத்திலே
ஊழியர் அந்த வியாதி உள்ளவனை பார்த்து, கிறிஸ்துவின் மரணத்தினாலே மட்டுமே நீ ரட்சிக்கப்பட முடியும் என்பதை நம்புகிறாயா என்று கேட்பார்கள். அப்பொழுது அவன் ஆம் என்று கூறுவான். உடனே ஊழியர், நீ தொடர்ந்து எல்லா காரியங்களுக்காகவும் கிறிஸ்துவின் மரணத்தையே உன் நம்பிக்கையாக கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுவார். அவனுடைய நியாய தீர்ப்பு வரும்பொழுதும் அவன் சொல்ல வேண்டியது, ஆண்டவரே, கிறிஸ்துவின் மரணத்தை எனக்கும் உமக்கும் இடையிலே வைத்திருக்கிறேன் என்று கூற வேண்டும். தேவன் பாவத்தை சுட்டி காட்டும் பொழுதும், என் பாவத்துக்கும் எனக்கும் இடையிலே கிறிஸ்துவின் மரணத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். வியாதியாயிருக்கிறவர்கள் மட்டுமல்ல, எல்லாருமே எப்பொழுதும் மனதிலே நாம் வைக்க வேண்டிய சத்தியம் இது. இதுதான் தகன பலியை குறித்த ஒரு ஒழுங்கு. தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து திருப்தி உள்ளவராயிருக்கிறார். நம்மையும் கிறிஸ்துவிலே காண்கிறார். எனவே நம்மிலும் அவர் திருப்தி உள்ளவராயிருக்கிறார். ரோமர் 3:21 முதல் 24 வசனங்களை பாருங்கள். நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் உங்களுக்கும் உங்கள் பாவத்திற்கும் இடையிலே கிறிஸ்துவாகிய பலி வைக்கப்பட்டிருக்கிறாரா? நீங்கள் வாழும்படியாக அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறதா? அவரை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய பாவத்திற்காக பரிகாரமாக தேவன் பார்க்கக்கூடிய ஒன்றே ஒன்று கிறிஸ்துதான். அதேபோல நீங்களும் கிறிஸ்துவை கண்டிருக்கிறீர்களா? அல்லது நீங்கள் சுயமாக நல்லவர்களாயிருக்க முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? தேவன் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து செய்து முடித்ததைத்தான் தேவன் ஏற்றுக்கொள்வார். இயேசு கிறிஸ்துவின் நீதியே நம்முடைய நீதியாக கணக்கில் எடுக்கப்படும். எனவே அவரை நீங்கள் விசுவாசித்து மகிழ்ச்சியோடு ஜீவிக்கலாம். இப்பொழுது நாம் லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்திற்குள்ளே செல்கிறோம். பலியானது இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய செயல்களை குறித்தும் கூறுகிறதா இருக்கிறது. தகன பலியானது இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தெளிவான படமாகவும் அவருடைய மரணத்தை குறித்த தெளிவான ஒரு காட்சியுமாயும் இருக்கிறது. போஜன பலி இயேசு கிறிஸ்துவின் மனித தன்மையையும் அதிலிருந்த பரிபூர்ணத்தை குறித்தும் அழகை குறித்தும் கூறுகிறதா இருக்கிறது. இதை நீங்கள் நன்றாக கவனமாக வாசிப்பீர்கள் என்றால் ஒரு உணவை தயாரிப்பதற்கான ஆலோசனை போல தெரிகிறது. ஆம், உண்மையாகவே அதுதான். எனவேதான் இது போஜன பலி என்று அழைக்கப்படுகிறது. இங்கே இரத்தம் சிந்தப்படுதல் இல்லை. எனவே இது மற்ற பலிகளை பார்க்கிலும் வித்தியாசமானது. இருந்தாலும் இரத்தம் சிந்தப்படும் காணிக்கையோடு கூட இது சேர்த்து படைக்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. போஜன பலியானது பச்சையாகவோ செய்து முடிக்கப்பட்டதாகவோ படைக்கலாம். ஆரோனும் அவனுடைய குமாரர்களும் இந்த பலியிலே ஒரு பகுதியை தங்களுக்காக பெற்றுக்கொள்கிறார்கள். ஆரோன் குடும்பத்தில் உள்ள ஆண்கள் இதை புசிக்க வேண்டும். போஜன பலி இயேசு கிறிஸ்துவின் மனித தன்மையை, அதன் பரிபூர்ணத்தை வெளிப்படுத்துகிறது. மனிதனை குறித்த தேவனுடைய குறிக்கோள் இயேசு கிறிஸ்துவிலே நிறைவடைந்துவிட்டது. இயேசு கிறிஸ்து 2வது மனிதன், ஆனால் கடைசி ஆதாம். புதிய வகை மக்கள் கூட்டத்திற்கான முதல்வர் அவர். தேவனுடைய சர்வ சிருஷ்டிப்பிலும் மனிதனே முழு தோல்வி கண்டவனாயிருக்கிறான். இதை குறித்து வேதம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. தேவன் நம்முடைய குறைவுகளை பார்ப்பதினாலே, சட்ட திட்டங்களை நாம் கைக்கொள்ளுவதனாலே அவர் நம்மை ரட்சிக்கப் போவதில்லை. நியாய பிரமாணங்களை நாம் நிறைவேற்ற முடியாது. தேவன் பரிசுத்தராயிருக்கிறார். அவர் எதிர்பார்ப்பது பரிபூர்ண நீதியும் பரிபூர்ண பரிசுத்தமுமாகும். சமாதானத்திற்கான வழி மனிதனுக்கு தெரியாது. மனிதர்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவைப் போல இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுக்காக பரிபூர்ணமான பலியாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களுக்கும் உமக்கும் இடையிலே, எங்களுக்கும் எங்கள் பாவங்களுக்கும் இடையிலே இயேசு கிறிஸ்துவின் மரணம் வைக்கப்பட்டதினாலே எங்களுக்காக நீர் தந்திருக்கிற சமாதானத்திற்காக, பாவ மன்னிப்பிற்காக, சந்தோஷத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது அல்லது அவருடைய குடும்பங்களிலே யாராவது விடுதலையை பெற்றுக்கொள்ளாதவர்களாக, இந்த சமாதானத்தை அனுபவிக்காதவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், கர்த்தாவே, நீரே உம்மை அவர்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் உம்மை குறித்து கேள்விப்படுகிறவர்கள் உம்மை அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்ள, விசுவாசிக்க வேண்டியபடி விசுவாசிக்க நீரே கிருபை செய்யும்.
இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களில் சிலதை சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? இயேசு கிறிஸ்துவின் மரணமே பாவிகளை ரட்சிக்கிறது. தேவனிடம் நாம் செல்லக்கூடிய வாசலை திறந்தது. நம்முடைய சொந்த வழிகளிலும் நம்முடைய சொந்த விதிமுறைகளின்படியும் நாம் தேவனிடத்திலே வர முடியாது. தேவன் பாவத்தை நமக்கு சுட்டி காட்டும் பொழுது, என் பாவத்திற்கும் மரணத்திற்கும் இடையிலே கிறிஸ்துவின் மரணத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.